உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். என்னால அவரு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டாரு ஆண்டாளு. அந்த கஷ்டத்தெல்லாம் அவரை மறக்க வைக்கணும். அவரு என் மேல காட்டின அன்ப 100 மடங்கா நான் அவருக்கு திருப்பி கொடுக்கணும். சரி, ஒருவேளை அவரு கோவத்துல யாருன்னே தெரியலன்னு சொல்லி சண்டை போட்டா என்ன பண்ணுவ? ஏய், வாயை கழுவுடி. கோயில்ல வந்து என்ன பேசிட்டு இருக்க நீ? இல்ல, நானே அவர் வந்துருவாருன்னு சொல்லி எனக்கு நானே தைரியம் சொல்லிட்டு இருக்கேன். இதுல இவ வேற ஏதோ சொல்லிட்டு இருக்கா. போடி. ஏய் இல்லடி, நான் சீரியஸா சொல்லலடி, ஒரு சும்மா விளையாட்டுக்கு தான் சொன்னேன். உனக்கு விளையாடுறதுக்கு வேற விஷயமே கிடைக்கலையா? இப்படியா சொல்லுவ? அவர் வருவாரு, கோவெல்லாம் இருக்குதான் செய்யும். அதுக்காக என்ன யாருன்னே தெரியலன்னு சொல்லுவாரு அவரு. என்ன பாக்குற வரைக்கும் தான் இந்த வீராப்பு கோவம்லாம். என்ன நேருக்கு நேரா பாத்துட்டா அவ்வளவுதான். அதுக்கப்புறம் அவர் என்னால அவாய்ட் பண்ணவே முடியாது. நான் ஒன்னும் அவரோட நிழல் இல்ல, மூச்சு. நிழல்னா வெளிச்சம் இருக்கிற இடத்துல மட்டும்தான் இருக்கும். ஆனா மூச்சு அப்படி இல்ல. எப்பவுமே இருக்கும், எப்பவுமே இருக்கணும். அதனால நான் அவர் மூச்சு மாதிரி. நாங்களும் அப்படிதாண்டி நினைக்கிறோம். ஆனா ஆதி கோவத்துல ஏதாவது பேசிடுவாரோ பண்ணிருவாரோன்னு பயமா இருக்குடி. பரவாயில்ல, அவரு பேசினா பேசிட்டு போட்டோம். கோவத்துல தானே பேசுறாரு, பேசட்டும். அவரோட கோவம்லாம் எத்தனை நாளைக்கு இருக்கும்னு எனக்கு தெரியாதா? அப்புறம் ஏன் இத்தனை நாளா போய் எதுவும் நடக்கல? வழக்கமா எனக்கும் அவருக்கும் வர சண்டையெல்லாம் சீக்கிரம் முடியற மாதிரி தான் இருக்கும். ஆனா இந்த தடவை நான் செஞ்ச தப்பு அவரை அவங்க அம்மா கிட்ட இருந்து பிரிச்சிருச்சுல ஆண்டாளு. அவருக்கு அவங்க அம்மா எந்த அளவுக்கு முக்கியம்னு எனக்கு தெரியாதா? அப்படி இருக்கிறப்போ அவர் இப்படிதானே இருப்பாரு. எது எப்படியோ, எனக்கு என்னமோ இன்னைக்கு எல்லாமே நல்லபடியா நடக்கும் தான் தோணுது. தமிழ், என்னடி ஆச்சு? அம்மா, எனக்கு அப்பா வேணாம்மா. வா நம்ம போலாம். என்னடி சொல்ற நீ? நான் அப்பா இல்லாமலே இருந்துக்கிறேன். வா போலாம். எதுக்கு நீ இப்ப இப்படிலாம் பேசுற? என்ன ஆச்சுன்னு கேக்குறேன்ல. வேண்டாம்மா, எனக்கு எதுவுமே வேண்டாம். வா நம்ம போயிடலாம். உன்னதான் கேக்குறோம், நீ ஏன் இப்படி பேசிட்டு இருக்க? அத்தை, நான் அப்பாவை பார்த்தேன் அத்தை. அவரு என்கிட்ட பேசினாரு. ஆனா நான் அப்பான்னு சொன்னதும் நீ அப்பான்னு சொன்ன உடனே அவர் என்ன சொன்னாரு? நான் அவரு அப்பான்னு சொன்னதும் அவரு நான் உனக்கு அப்பா இல்ல, உனக்கு அப்பா வேற ஒருத்தர்னு சொல்றாரு அத்தை. நிஜமாவே ஆதி அப்படி சொன்னாராடி? ஆமா அத்தை, நான் உனக்கு அப்பா இல்லைன்னு சொல்றாரு அத்தை. ஏய், வாயை மூடுறி. உனக்கு என்ன பைத்தியம் பிடிச்சிருக்கா? வாதி அப்பா அப்படிலாம் பேசுவாரா? நீ ஏன் இப்படி காலையில இருந்து ஒரு மாதிரியா சுத்திட்டு இருக்க? ஏய், குழந்தை ஏண்டி திட்டிட்டு இருக்க? ஆதி அப்படி சொல்லிருந்தா என்ன பண்ணிருப்ப? நீ வேற எரிச்சல கிளப்பாதடி. ஆதிய பத்தி உனக்கு தெரியாது? அவர் அப்படிலாம் பேசுற ஆளா? இவதான் ஏதோ உளறிட்டு இருக்கா. காலையில இப்படிதான் யாரோ ஒருத்தரை பாத்துட்டு வந்து அப்பாவை பார்த்த அப்பா சிரிச்சாருன்னு சொன்னான். இப்ப வந்து அப்பாவை பார்த்த அவர் இப்படிலாம் சொன்னாருன்னு சொல்றா. நீ என்ன நம்ப மாட்டல? வேண்டாம், எனக்கு யாரும் வேண்டாம். அப்பா வேண்டாம், அம்மா வேண்டாம், யாருமே வேண்டாம். நான் போறேன். ஏய் தமிழ்,
டேய் அழாதடா, உன்னை இப்படி பார்க்கவே ரொம்ப கஷ்டமா இருக்கு. நான் அழுகலடி. அவனை நான் என்ன வெறும் ஃப்ரெண்டாவா நினைச்சிட்டு இருந்தேன். எங்க அப்பா அம்மாவுக்கு மேல, உனக்கு மேல, இந்த கடவுளுக்கு மேல அவன் தான் எனக்கு முக்கியம், அவன் தான் எனக்கு எல்லாமே வசதி வச்சிருந்தாடி. நான் அது எல்லாமே ஒரே நிமிஷத்துல ஒண்ணு இல்லாம ஆயிப்போச்சு. அழாத, சரியா விடு. இப்படி அவர் மாறுவாருன்னு நம்ம யாருக்குமே தெரியாதுல்ல. என்ன அவரை பார்த்துட்டு போனப்ப கூட ஏதோ அவரை சும்மா கிண்டல் பண்ணிட்டு போறாருன்னு நினைச்சேன். ஆனா இப்பதானே தெரியுது நம்மள யாருன்னே அவருக்கு தெரியலன்னு. அவரு அப்பவே சொல்லாம சொல்லிட்டு போயிருக்காருடா. நம்மளை விட ஆண்டால பாரதி பாவம் இல்ல. பாரதியும் விடுறேன், தெரிஞ்சோ தெரியாமல அவளும் தப்பு பண்ணிருக்கா. அந்த குழந்தை எங்க அப்பா கிடைச்சிருவாரு, எங்க அப்பா வந்துருவாருன்ற நம்பிக்கையோட தான் அவ கிளம்பி வந்திருப்பான். அவகிட்ட இதே மாதிரி உன்னை யாரும் தெரியலன்னு சொன்னா அவ என்ன பண்ணுவாங்க? அதெல்லாம் ஏற்கனவே சொல்லிட்டாருடா. என்ன நம்மள பார்த்து என்னென்ன பேசினாரோ அதே மாதிரி அவளையும் பார்த்து பேசியிருக்காரு. தமிழ் ஆதியா பார்த்தால பார்த்துட்டா, பார்த்து பேசவும் செஞ்சுட்டா. என்ன சொன்னா? உன்கிட்டதான் கேக்குற, என்ன சொன்னா? இல்ல, இவ அவரை பார்த்து ஆசையா அப்பான்னு சொல்லிருக்கா. உனக்கு நான் அப்பா இல்ல, உன் அப்பா வேற ஒருத்தர்னு சொல்லிட்டு போயிட்டாரு போல இருக்கு. அத கேட்டதுல இருந்து எனக்கு ஆதி மேல இருந்து மரியாதையும் போச்சு, மதிப்பும் போயிருச்சுடா. அவருக்கு கோபம் பாரதி மேல தானே. அவ கூட சண்டை போட்டா ஓகே, குழந்தைகிட்ட இப்படி எல்லாம் பேசலாமா? அப்புறம் இத்தனை நாளா அப்பாவா இருந்ததுக்கு என்ன அர்த்தம்னே தெரியல. ஒரே நாள்ல இப்படி எல்லார் மனசையும் உடைச்சிட்டு என்னடா சாதிக்க போறாரு அவரு? எனக்கு ஒன்னும் புரியல. தமிழ் கிட்ட நான் உன் அப்பா இல்லைன்னு சொன்னானா? அப்படிதான் சொல்லிருக்காரு. அழகர், அழகர், இரு, அழகர், எங்க போற? எங்க போறேனா? குழந்தைகிட்ட அப்படி பேசுவானா அவன்? டேய் சரி புரியுதுடா. இப்பதான் தெரியுது அவன் இந்த குழந்தைக்கு அப்பா இல்லைன்னா இத்தனை நாள் என்னவா? டேய் கோவில்டா, கொஞ்சம் சைலண்டா இரு. டேய் எனக்கும் தாண்டா கோவம் வருது, ஆனா என்ன பண்ண முடியும் சொல்லு? அவனை விடக்கூடாதுரே. அவன் ஏதோ ஒரு முடிவோட தான் வந்திருக்கிறாங்க. அவன் என்ன கர்ம வேணா பண்ணி தொலைட்டோண்டே, ஆனா பாரதிக்கும் தமிழுக்கும் பதில் சொல்லிட்டு தாண்டி போனவன் இங்க. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.